இன்றைக்கி ஒரு சூப்பரான ஸ்வீட் ஒன்று பார்க்கலாம். நம்ம ஃபஸ்ட்டு பேனில் வந்து நெய் சேர்த்துக்கோங்க. நெய் வந்து நல்லா சூடான பிறகு நம்ம முந்திரியை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். முந்திரி வந்து நல்லா ப்ரௌன் ஆகட்டுங்க. ஸோ அப்போ தான் டேஸ்டியாக இருக்கும் நம்ம சாப்பிடும்போது. ஓகே, இப்போ வந்து ப்ரௌன் ஆகிடுச்சு. நம்ம வந்து ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம். அதை இதுலேயே வந்துட்டு காய்ஞ்ச திராட்சை சேர்த்துக்கோங்க. திராட்சை வந்து பலூன் மாதிரி வரும்போது அதையுமே வந்துட்டு எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சுருங்க. நம்ம இந்த நெய்லேயே வந்துட்டு பூசணிக்காவை வந்து நல்லா வதக்கிக்கலாங்க. மஞ்சள் பூசணிக்காய் எடுத்திருக்கேன்னா. இப்போ வந்து நல்லா துருவிட்டு அதை எடுத்துக்கோங்க. இது வந்து நல்லா பிழிஞ்சிட்டு தான் அந்த பேனில் சேர்த்துக்கணும். ஆல்ரெடி வந்து இது தண்ணி காயாக இருக்கும். ஸோ நம்ம அந்த தண்ணியோடு சேர்த்தோம் அப்படின்னா இன்னும் ரொம்ப நேரம் ஆகும். அதனால் வந்து நல்லா பிழிஞ்சிருங்க. தண்ணி வருது பாருங்கள். ஸோ நம்ம இதில் வந்து சேர்த்துக்கலாம் பேனில். இது வந்து பார்த்திங்கன்னா நான் 300 கிராம் அளவுக்கு எடுத்திருக்கேன். அதை வந்து தோலை நீக்கிட்டு வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா துருவி எடுத்திருக்கேங்க. பாருங்கள் எவ்வளோ தண்ணி இருக்குது. ஸோ இப்போ வந்து நம்ம நல்லா வதக்கிக்கலாம். அடுப்பை வந்து மீடியமில் வச்சுட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு வந்து நல்லா வதக்கிக்கோங்க. அந்த பச்சை வாசனைலாம் போயிடும். இது கூட வந்துட்டு கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கோங்க. நல்லாயிருக்கும் ஃப்ளேவராக. ஓகே, இப்போ வந்து நம்ம நல்லா வதக்கி விட்டுட்டே வரோம். உங்களுக்கே தெரியும் அந்த பச்சை வாசனை போகிறது. இந்த கலருமே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் சேஞ்ச் ஆகிருக்கும். லைட்டாக ப்ரௌன் கலராக வரும். ஸோ ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம் இந்த மஞ்சள் பூசணிக்காயில் அல்வா. இது கூட வந்துட்டு நம்ம ஒரு கப் அளவுக்கு பால் சேர்த்துக்கலாங்க. நான் வந்து காய்ச்சி ஆற வச்ச பால் எடுத்திருக்கேன். ஸோ அப்படி சேர்த்தா தான் நல்லாயிருக்கும். பச்சை பால் அப்படியே சேர்த்திங்கன்னா ஒரு மாதிரி ஸ்மெல் இருக்கும். அடுப்பு வந்து மீடியம்லேயே இருக்கட்டும். அப்படியே வெந்துடும். அந்த பால்லேயே வந்து பூசணிக்காய் வந்து பார்த்திங்கன்னா நல்லா வெந்துடும். இந்த மாதிரி நல்லா வெந்துட்டே வருது. அந்த பாலுமே நல்லா சுண்டி வந்துட்டே இருக்குது. இதுக்கு வந்து பரங்கிக்காய் கூட சொல்லுவாங்க. இப்போ வந்து நல்லா முக்கால்வாசி வெந்த பிறகு நம்ம வந்து சர்க்கரை ஏலக்காய் தூள்லாம் சேர்த்துக்கலாங்க. நான் வந்து அரை கப் அளவு சர்க்கரை சேர்க்குறேன். ரொம்பவே கரெக்டாக இருந்துச்சு இனிப்பு அளவு. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே வந்தீங்க அப்படின்னா நல்லா அப்சர்வ் ஆகிடும். நம்ம சர்க்கரை போட்ட பிறகு வந்து பார்த்திங்கன்னா இலகுன மாதிரி இருக்கும். ஆனால் வந்து நல்லா சுண்டி நல்லா திக்காக வந்துடும். இது கூட வந்து டேஸ்ட்டுக்காக ஒரு 1/4 கப்பு அளவுக்கு துருவின தேங்காய் நான் வந்து ஆட் பண்ணுறேங்க. ரொம்ப நல்லாயிருக்கும் சேர்த்திங்கன்னா. ஸோ அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நெய் வந்து சேர்த்துக்கோங்க. இந்த டைமில் வந்து நெய் சேர்த்துக்கோங்க, கரெக்டாக இருக்கும். நெய் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இதில் வந்து நம்ம வறுத்த முந்திரியெல்லாம் சேர்த்துக்கலாம். இப்போது நல்லா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஸோ மறக்காமல் வீட்டில் செஞ்சு பாருங்கள். சூப்பரான மஞ்சள் பூசணிக்காய் அல்வா ரெடி.